இன்று மனநிறைவாக காலையிலிருந்து பாராட்டு விழாவும் மாநில செயற்குழுவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு ஒத்துழைப்பாக இருந்தும் உழைத்த நாகை வட்டக்கலை பொறுப்பாளரும் முன்னணி ஊழியர்களுக்கும் அதே போன்று மயிலாடுதுறையிலிருந்து வருகின்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வட்ட பொறுப்பாளருக்கும் இந்த புகழை சேரும் என்று கூறி இன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு நிர்வாக தேர்வு என்பது ஜனநாயக முறைப்படி ஒவ்வொருடைய மனநிலையும் அறிந்து மனநிலைக்கு நிறைவை புரிந்து கொண்டு அதில் சட்ட சிக்கல் ஏற்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒருவர் 140 இன்னொரு கட்சி சேர்ந்தவர் 140 வாக்கு பெற்றிருந்தால் சீட்டு குலுக்கப்பட்டு சபாநாயகர் மூலமாக அந்த சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பார்கள். அதேமாதிரியெல்லாம் நம்முடைய சங்கத்தில் இடம் கொடுக்காமல் நல்ல எண்ணத்தோடு வருங்காலத்தில் கடுமையான இயக்கங்கள் நடத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக உங்களுடைய பணியை செய்வதற்காக இன்று 13 நிர்வாகிகளை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த நிர்வாகிகள் தேர்வு பட்டியலை என்னிடம் அந்த பட்டியலை படிக்க சொல்கிறார்கள். அந்த நிர்வாகிகளை நான் வாழ்த்தி அந்த பொறுப்புகளை நான் துவக்கி வைக்கிறேன். மாநில தலைவராக ஆர். திருமலைவாசன், துணை தலைவர்களாக இது முன்மொழிவு, இது முடிவல்ல. நான் என்ன சமயத்தில் அப்படிதான் சொல்லிக்கிறேன், இதுதான் முடிவு அப்படின்னு அந்த மாநில பேசிய கொஞ்சம் அவசரப்பட்ட அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஒரு முன்மொழிவு வைக்கிறோம் நிர்வாகி தேர்தலாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கரங்களை. மாநில தலைவராக ஆர். திருமலைவாசன், துணைத் தலைவராக ரவி, முத்தையா, லட்சுமணன், வெங்கடேசன். பொதுச் செயலாளராக எஸ். ரவி, மஜித், ஜெயச்சந்திரன், சிங்காரம், செங்கமலை அவர்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. என்னுடைய பொறுப்பை நான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறிக்கை வைக்கும் போது சங்கத்தில் வங்கி கணக்கு துவக்கினாதான் சங்கத்தை அலுவலகம் வைக்க முடியும் என்று எனக்கு நீண்ட நாள் போயிட்டு ஒரு 20 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக எனக்கு இருக்கிற மாநில அந்த எண்ணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. சங்கத்தை வங்கி கணக்க துவக்க முடியல. ஒன்று அப்படியே மண்டு கட்டி போனா வங்கி மேலாளர் ஏதாவது சொல்லி கணக்குவான், அப்படியே எல்லாம் தயார் பண்ணா பொருளாளர் வர மாட்டார். அப்படி இப்படி கொண்டு போய் எல்லாம் சேர்த்தா அன்னைக்கு அவன் கேட்கிற கேள்வி வினாவுக்கு புதுசாக ஒரு கேள்வி கேட்பான். இது எப்படியாவது வங்கி கணக்கை துவக்க வேண்டும் என்று ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரத்தில் ஒரு வங்கி மேலாளரை நம்மளுடைய மாநில தலைவர் அவரை அணுகி வங்கி கணக்கை துவக்கப்பட்டார். நம்மளுடைய நிதி ஆதாரம் என்பது எல்லார் கண்ணுக்கும் பெரிய அளவுக்கு நடைபெற்றது. தோழர்களே, 1973 சங்கம் துவக்கப்பட்டு
2002 வரை 2000 வரை சங்கத்துல கடனா தான் இருக்கும். 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கும், 11 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும், 1 லட்சம் ரூபாய் குத்து பட்ஜெட் கொடுத்திருக்கும். நான் பொறுப்புக்கு வரும் நேரத்திலிருந்து இன்று வரை குறைஞ்சபட்சமாக ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வங்கியில் வங்கியிருந்தான் இன்னைக்கு சங்கத்தை கொட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலைமைக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு தான் வங்கியில் உங்களுக்கு அந்த பொறுப்பை நம்மளுடைய தம்பி ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கு மாநில பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சங்கத்தை அமைப்பது, அமைப்பு செயலாளர் என்றால் சங்கத்துடைய ஒரு கட்டுக்கோப்பை, ஒரு நிர்வாகத்தை மாவட்டத்தில் சென்று அந்த மாவட்ட நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பவர் சங்கத்துடைய அமைப்பு செயலாளருக்கு தான் அந்த பொறுப்பு. முழு பொறுப்பு பயிலாளராக இருக்கும். அது கொஞ்சம் ஆலோசிக்கணும். அந்த அமைப்பு செயலாளர் போய் அந்த சங்க பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் மாநில தலைவரோ மாநில பொதுச்சாளரோ மாநில பொருளாளரோ போகலாம். அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தன்னை கைக்கு வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பொறுப்பை அண்ணன் கே. பெருமாள் அவர்களுக்கு மாநில அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தணிக்கையாளர் இப்ப நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன், என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி விட்டாரு. அதற்காக அந்த கணக்கை தணிக்கை செய்வதற்காக இன்று எனக்கு 26,000 ரூபாய் அத்தனையும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட மாநில பொருளாளரிடம் ஒப்படைக்கிறதுக்கு உறுதி கூறி இந்த கணக்கை நான் ஒப்படைக்கிறேன். நன்றி. நடைபெற்றது. அதற்கு அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் வந்து கண்டுகளித்து சிறப்பான முறையிலிருந்து நடைபெற்ற ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வட்ட நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாரும் ஊருக்கு செல்லும்போது இது மிக பத்திரமாக வாகனத்தில் செல்லுமாறும் மாநில நிர்வாகம் கேட்டுக்கொண்டு இந்த மண்டபத்தை கொடுத்த மண்டப ஓனருக்கும் நமது ஒலிபெருக்கி அமைத்துக் கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த ராஜ மாவட்டத்தினுடைய வட்ட நிர்வாகிகளுக்கும் மயிலாடுதுறையினுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இருந்து சீர சிறப்பாக 2 நாள் இரவு பாராமல் உழைத்து எல்லாரும் உணவு அறந்து வைத்து சிறப்பான முறையில் நடைபெற்ற செய்த மீண்டும் இந்த மாநில